டேக்ஸில் சில பேர்ட்ட கேட்டோம் அப்படின்னாலே எல்லா ப்ரொவிஷனும் தெரியும். கேபிட்டல் கெயினையும் ஐஃபோஸையும் கிஃப்ட் ப்ரொவிஷன்ஸ் கனெக்ட் பண்ணுமா தெரியும். பிஜிவிபியில் இருக்கிறதுக்கும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறதுக்கும் டிஸ்டிங்ஷன் தெரியுமா தெரியும். ஆனாலும் அவங்களால 45 மேலே வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்? இதே தான் லாக்கும். கான்செப்சுவலாக இது கரெக்டாக தப்பா எல்லா விஷயமும் தெரியும். கான்செப்சுவலாக இந்த ரெசல்யூஷன் கரெக்டா, இது ஸ்பெஷல் ரெசல்யூஷனா ஜென்ரல் ரெசல்யூஷனா, கோரம் இருக்கா இல்லையா, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அப்படியுமே அவங்களால 50 தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்? 2 பேப்பர்லையும் காமனான ஒரே விஷயம், லா. கரெக்டா? கார்பரேட் அண்ட் அதர் லாஸ் இருக்கு. இங்க வந்துட்டு டாக்ஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். ரெண்டுத்துலயுமே லா இருக்கு. இதை நம்ம பிரின்சிபல் பேஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? பிரின்சிபல் பேஸ்ட் பேப்பர். இந்த இடத்துல நமக்கு பிரின்சிபல்ஸ் தெரியணும். ஆனா அது மட்டுமே கிடையாது. ஸோ வேர் வி ஆர் கோயிங் வித் திஸ் இஸ், அதாவது லா டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன்ஸ் முக்கியமா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் முக்கியமா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் முக்கியம் அட் தி எண்ட் ஆஃப் த டே. பட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் முக்கியம்னு சொல்கிறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு ப்ரொவிஷன்ஸ் தேவை தானே. ஸோ ப்ரொவிஷன் படித்தாதான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் போக முடியும். ஆனால் ப்ரொவிஷன் மட்டுமே படிச்சுட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போனால் திருப்பி தான் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறாப்புல. ரைட்? ஸோ ஃபண்டமெண்டலி this is a provisions based principle based paper. ரைட்டா? கார்பரேட் லா அண்ட் அதர் லாவுமே சரி, இன்கம் லா, டாக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரெண்டுமே இட்ஸ் அ பிரின்சிபல் பேஸ்ட் பேப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் கான்செப்சுவலாக இந்த ப்ரொவிஷன்ஸை புரிஞ்சுக்கணும். டீட்டெயில் ஓரியன்டாக புரிஞ்சுக்கணும். டீட்டெயில் ஓரியன்டா ஒரு வார்த்தையும் முக்கியம். லா பொறுத்த வரைக்கும் எவ்ரி வேர்ட் மீன்ஸ் எவ்ரி திங். ஓகே, எவ்ரி வேர்ட் மேட்டர்ஸ், எக்ஸப்ஷன் மேட்டர்ஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ் மேட்டர்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் இதே ப்ரொவிஷனுக்குள்ளேயே இருந்ததுன்னா அதுவும் மேட்டர். ஸோ டீட்டெயில் ஓரியன்டா புரிஞ்சுக்கணும். அதுக்கு எப்படி பண்ணிக்கலாம்? நோட்ஸ் எழுதலாம். நோட்ஸ் எழுதுறதுனால நமக்கு கிளாரிட்டி வரும். when we try to restrict something, restrict a chain of thought within one page or within a time span, அந்த கிளாரிட்டி கிளிக் ஆகும். ரைட்டா? இந்த கிளாரிட்டி வர்றதுக்காக நம்ம நோட்ஸ் எழுதலாம். தென் இது எழுதுறதுனால ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்துடும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் வரும்போது you will have attention to detail. When you look at the book and write, you will not even be missing even one word because you are putting that effort to note every word. So அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டிக்கு டீட்டெயில் ஓரியன்டா படிக்கணும். அதுக்கு நோட்ஸ் வில் பி அ boon. ஓகே, யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு சம்டைம்ஸ்ல கிளாரிட்டிக்காக நீங்க ஷார்ட் நோட்ஸ் எழுதலாம். பட் எனக்குமே பர்சனலி அப்படியே புக்கை திருப்பி எழுதி பார்த்தா தான் எனக்கு டீட்டெயில் ஓரியன்டா ஐ வில் பி ஏபிள் டு காட்ச் ஆல் த பாயிண்ட்ஸ். தட் ஹேஸ் ஹெல்ப் மீ பர்சனலி அ லாட். ஸோ அந்த இதுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ஆர் எழுதி படிக்கிறது வில் ஹெல்ப் ஃபார் லா. எதுக்கு? கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டீட்டெயில் ஓரியன்டா தெரிஞ்சு. தென் வாட் யூ ஷுட் பி டூயிங் இஸ், அதில் கீவேர்ட்ஸ் இருக்கும், கீ ப்ரொவிஷன்ஸ், லிமிட்ஸ், லிஸ்ட் அதெல்லாம் இருக்கும். ரைட்டா? அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக we have to memorize the keywords. You might argue, some paper தானே, இல்லை கேஸ் சினாரியோ பேஸ்ட் பேப்பர் தானே, why do we have to memorize the keywords? Why does it matter at all? See, நாளைக்கு in a practical scenario, we'll leave alone the exam, we'll come back to the exam again. Practical scenario, the client is not going to ask you, இந்த ப்ரொவிஷன் படி இது பண்ணலாமா தப்பா அப்படின்னு கேட்க போறதில்லை. நான் இந்த டிரான்சாக்ஷன் பண்ண போறேன், இதனால எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், நான் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ஆஸ் அ சார்ட் அக்கௌண்டன்ட், வாட் யுவர் ரோல் இஸ் டு கனெக்ட் த டாட்ஸ். So all of the provisions should be in your hand, that is your mind, for you to connect the dots. You cannot tell the client that I'll go and படிச்சுட்டு வந்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ரைட்டா? கிளைண்ட் உங்ககிட்ட வரதுக்கே he needs a quick and trustable response. So you need to have all the provisions in your mind always. So you have to memorize the keywords, limits and list. என்னெல்லாம் ப்ரொவிஷன் இருக்கோ அதுக்கு பண்ணணும். ஓகே, as far as exams are concerned, ப்ரொவிஷன்ஸ் படிக்கிறோம், இதுதான் எல்லாரும் பண்ணிடுறோமே. ப்ரொவிஷன்ஸ் படிக்கிறது தான் ஜாலியாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் அதை படித்தா மார்க் வருதா? அது மட்டும் படித்தா மார்க் வரதில்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ளிகேஷன் படிக்கணும். அப்ளிகேஷன் ஃபோக்கஸ்டாக படிக்கணும். மோஸ்ட் டேக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ், மோஸ்ட் லா ப்ரொஃபஸர்ஸ் வில் ப்ரிஃபர் யூ டு ஃபர்ஸ்ட் டீல் வித் ஒன்லி ப்ரொவிஷன்ஸ் ஆர் கிவ் மேக்ஸிமம் டைம் டு ப்ரொவிஷன்ஸ். they are right. ப்ரொவிஷன்ஸ் படித்தா ப்ராக்டிஸ் போது ஹெல்ப் ஆகும். இந்த ப்ராக்டிக்கல் வேர்ல்ட் இட் இஸ் கரெக்ட். ஃபார் தெம் இன் தர் ப்ரொஃபஷனல் வேர்ல்ட் இட் இஸ் கரெக்ட். ஃபார் தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்ஸாம் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் அட் தி எண்ட் ஆஃப் த டே வாட் யூ ஆர் கோயிங் டு ரைட். ஓகே, எக்ஸாமில் டைரெக்டாக இந்த செக்ஷன் 40A3 எழுது அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. ஓகே, எக்ஸாமில் என்ன கேட்க போகிறான்னா, ஒரு பிஎன்எல் கொடுத்து இதில் கேஷ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு லைன் ஓரமாக கொடுத்துட்டு
12,000 ரூபான்னு போட்டிருப்பான். நம்ம என்ன பண்ணோம், இதை பார்த்து புரிஞ்சு இது தப்பு அப்படின்னு டிஸ்அலோவ் பண்ணணும். ரைட்டா? P&L பண்ணுவோம். This is our job. This is our role in the exam. Practical வேர்ல்ட்லையும் இதுதான் ரோல். ஸோ ஃபார் தட் we have to get accustomed to the sums. ஸோ டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் what you have to do is solve all the sums without looking at the answer. That is your way to score high in tax. Solve all the sums on paper. எக்ஸாம் சினாரியோவில் எப்படி போடுவீங்களோ அது மாதிரி போடணும். இதே லான்னு எடுத்துக்கிட்டோம்னா வித்தவுட் லுக்கிங் அட் தி ஆன்சர், கன்க்ளூஷன் பார்க்காம நிறைய கேஸ் சினாரியோ கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மாதிரி எடுத்து போடணும். ப்ரொவிஷன்ஸ் மட்டும் படித்தா பத்தாது, இது மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணால் மட்டும்தான் யூல் ஹாவ் த கிரிப். ஓகே, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் விச் ஆன்சர் இஸ் ஃபார் த கொஸ்டின் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யூ நீட் ப்ராக்டிஸ். ஸோ அதுக்கு தான் ப்ராக்டிஸ் தேவை. டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ சம் பேப்பர், அக்செப்ட் தட். ஓகே, ஐடிடியில் theory is the predominant, but when it comes to income tax, majority it is a sum paper, practical paper. ஓகே, அதுக்கு சம்ஸ் தான் போடணும். சம் பேப்பருக்கு சம் போடாமல் போயிட்டு மார்க் கம்மியாக வருதுன்னு எழுதா யாரும் எதுவும் பண்ண முடியாது. சம் பேப்பருக்கு சம் தான் போடணும். ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சாதான் அந்த சம் போட முடியும். ஆனால் ப்ரொவிஷன்ஸ் மட்டுமே தெரிஞ்சு சம் போட முடியாது. ரைட்டா? சம் போடணும் ஆன் பேப்பர், ஆன்சர் பார்க்காம. இப்படி நீங்கள் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் டேக்ஸில் வாங்க முடியும். இதே தான் லாக்கும். ப்ரொவிஷன்ஸ் படிக்கணும், ப்ரெசன்டேஷனை கரெக்டாக வச்சுக்கணும், அதுக்கு எழுதி பார்க்கணும். அதை தவிர கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்கா, ஆர் வி டேக்கிங் த ரைட் ஸ்டாண்ட், இதுக்கு நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சால்வ் பண்ணணும். ரைட்டா? திஸ் இஸ் யுவர் கோ டு வே டு ஸ்கோர் ஹை இன் லா அண்ட் டேக்ஸ். ஃபார் லா யூ ஹேவ் டு ஆன்சர், ட்ரை அ லாட் ஆஃப் கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இதில் சால்விங் சம்ஸ் டு அரைவ் அட் தி ஆன்சர். அந்த இடத்துல அந்த சினாரியோக்கு ப்ரொவிஷனை அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் அரைவ் பண்ணுங்க. Okay, this is the crux of how you should be scoring in law and tax. Okay, so lawல பொறுத்த வரைக்கும் we have சப்ஜெக்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துருவோம். கம்பெனிஸ் ஆக்ட், LLP, FEMA, ஜெனரல் கிளாஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், சார்ஜஸ், டெபாசிட், டிவிடெண்ட். இது மட்டுமே ஒரு 3 to 4 மார்க்ஸ் ஈச் வரும். மூணுமே நல்ல லெசன்ஸ் தான். அது தவிர we have ப்ராஸ்பெக்டஸ், ஷேர் கேபிட்டல், அக்கௌண்ட்ஸ், ஃபாரின் கம்பெனி, ப்ரிலிமினரி இன்கார்பரேஷன், டிபென்ச்சர். ஓகே, இதெல்லாம் ஒரு கேட்டகரி. ஓகே, இது ஒரு கேட்டகரி. தென் பெருசு இருக்கிறதுலே பெரிய இது ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், LLP. ஓகே, இது 1/3 படிச்சுட்டு இது ஒன்று அந்த மாதிரி. லைக் யூ கேனாட் டூ எவ்ரி திங் அட் ஒன்ஸ்ங்கிறனால ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறது வில் ஹெல்ப் யூ லாட். அதே மாதிரி ஜென்ரல் கிளாஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், ஈஸி ஸ்டாண்டர்ட்ஸ், ஸ்கோரபிள் மார்க். ஓகே, FEMA இஸ் யார் ஈஸி ஸ்டாண்டர்ட்னு சொல்ல மாட்டேன், நல்ல லெசன் தான், படித்தா பாஸ் ஆகலாம். ஓகே, அந்த கேட்டகரியில் தான் FEMA வரும். இதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணும் படிக்கிறதுக்கு? சிம்பிள். ICS ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக நோட்ஸ் எடுங்க, கான்செப்சுவலி புரிஞ்சுக்கோங்க, MCQ ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சருக்கு ஈஸியாக வரும். தென் முக்கியமான விஷயம், மெமரைஸ் த கீவேர்ட்ஸ். யூ ஹேவ் டு மெமரைஸ் த ப்ரொவிஷன்ஸ். ஓரளவுக்கு உங்களுக்கு அதை எழுத தெரியணும். ICA எக்ஸ்பெக்ட்ஸ் தி ஆன்சர் ஆஸ் இட் இஸ். சஜஸ்டர் ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் உங்கள் எக்ஸாம் பேப்பர்லையும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ப்ரொவிஷன்லேருந்து ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப்னு எழுதலாம், இல்லை செக்ஷன் நம்பரும் எழுதலாம். எழுதிட்டு அதே மாதிரி இருக்கிறது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் மார்க் 3 out of 4 வாங்கணும்னாலுமே சரி, இல்லை 3.4 இல்லை 4 out of 4 வாங்கணும்னாலுமே ICA ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து நீங்கள் படிக்கணும், அப்படியே படிக்கணும், ஆஸ் இட் இஸ் படிக்கணும். அதை சஜஸ்டர் ஆன்சரோட உங்கள் எக்ஸாம் பேப்பரில் எழுதுகிற ஆன்சர் மேத்ஸ் ஆச்சுனா தான் மார்க் வரும். ரைட்டா? ஸோ ஃபார் தட் யூ ஹேவ் டு மெமரைஸ் த கீவேர்ட்ஸ், தென் டூ அ லாட் ஆஃப் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஓகே, ப்ரெசன்டேஷனை மேட்ச் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு இதுக்கு சஜஸ்டர் ஆன்சர்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை இஃப் யூ கோ த்ரூ டெலிகிராம்னா நிறைய இந்த 60+ வாங்கினவங்க, 70+ வாங்கினவங்களோட பேப்பர் இருக்கும். ரைட்டா? சர்டிஃபைடு காப்பி, அதை எடுத்து மேட்ச் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த லா மாதிரி தியரி பேப்பர்ஸில் என்ன பிரச்சனைனா ஆன்சர் தெரியுது, அதாவது ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் தெரியுது, இல்லை கொஸ்டினுக்கு என்ன ஆன்சருங்கிறது தான் தெரியுது. ரைட்டா? ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் ரைட் டெஸ்ட். திஸ் இஸ் த ஜென்ரல் இது. அண்ட் ரிமெம்பர், ஒரு தடவை படித்தா 40 மார்க்குக்கு தான் யார் ஷுவர், யார் ஹியூமன். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் ரெப்படேட்டிவ் ப்ராக்டிஸ், ரெப்படேட்டிவ் குவாலிட்டி கான்சியஸ் ப்ராக்டிஸ். இது இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ த காமன் ஸ்டாண்டர்ட் இஸ் ஒரு தடவை படித்தா 40 மேலே, வர்ஸ்ட் கேஸ்லேயும் வாங்கலாம். 2 தடவை மேலே படித்தோம் அப்படின்னா 50+ வாங்கலாம். தென் யூ ஹேவ் 55+ அந்த இதெல்லாம். அன்சர்டனிட்டி ஜாஸ்தி, ஃபுல்லாக உங்களால் எழுத முடியுது அப்படிங்கிறதுக்கு. தென் தெரியுதோ தெரியலையோ 100 மார்க்ஸ்க்கு எழுதியே ஆகணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது, even if you don't know, write something relevant to that provision so that you at least get 1 mark. Every mark counts. In CA, every mark counts. 148க்கும் 150க்கும் 2 மார்க் தான் வித்தியாசம். ரைட்டா? ஸோ be very prepared for that. Okay, so coming to tax, we have 2 subjects.
sub-subjects. Okay, DT and IDT. This is a principle-based paper, but it is purely a practical paper. Okay, so இது ஒரு sum paper. DT பொறுத்த வரைக்கும் sum paper அப்படிங்கிறத மண்டையில் ஏற்றிக்கோங்க. We have ஒரு 15 mark GTA. ரைட்டா? ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? எடுத்தோடனே போய் இந்த GTA கொஸ்டின் எழுதுறது. I always prescribe a format. First 1.5 hours கான்ஃபிடன்ஸ் பில்டிங் தான் பண்ணணும். லைக் திஸ் இஸ் வேர் யூ ஸ்கோர் த மெஜாரிட்டி. ஃபர்ஸ்ட் 1.5 hours இருக்குல்ல, 1.5 hours யூ ஸ்கோர் மெஜாரிட்டி ஆஃப் யுவர் மார்க்ஸ். இந்த மார்க் தாண்டினோடனே தான் இந்த ஜிடிஐ சம்ஸ் போடணும். ஓகே, ஜிடிஐ ஃபுல் சம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எல்லா சாப்டரையும் போட்டு முடிச்சோடனே போடுறது ப்ரிஃபரபிள். அப்படி நீங்கள் முடிக்க முடியலன்னா கூட டெய்லி ஒரு சம் இல்லை டெய்லி 2 சம் போட்டுங்க. எந்தெல்லாம் சாப்டர் விட்டுருக்கீங்களோ அதோட ப்ரொவிஷன் உங்களுக்கு தெரியலையோ அதை மட்டும் போய் பாருங்க. உங்களுக்கு எல்லா சாப்டர்லையும் 100% கிரிப் வந்து தான் நீங்கள் ஜிடிஐ போட போறீங்கன்னா போடவே முடியாது. ஓரளவுக்கு எல்லா சாப்டர்லையும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜிடிஐ போட ஆரம்பிச்சிங்கன்னா ஓரளவுக்கு யூல் ஹேவ் கிரிப். ஜிடிஐ இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் எவ்ரி லெசன். இட் இஸ் அபவுட் ஒரு டோட்டல் ஒரு கம்ப்யூட்டேஷன் போடும்போது என்ன பெர்ஸ்பெக்டிவ், எப்படி ப்ரொவிஷன்ஸை அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் படித்து முடிச்சோடனே ஜிடிஐ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது ப்ரொவிஷன் தெரியலன்னா அந்த ப்ரொவிஷனை மட்டும் போய் பார்த்துட்டு திருப்பி வந்து ஜிடிஐ சம்மா முடியும். ஓகே, இந்த இதில் போடும்போது 15 மார்க்ஸ். இந்த 15 மார்க்ஸில் நமக்கு 9 மார்க்ஸ் வேணும். ரைட்டா? 9 மார்க்ஸ் வேணா போதும். ரைட்டா? இந்த 9 மார்க்ஸ் தான் நம்ம டார்கெட். 9 மார்க்ஸ் ஆன் பேப்பர் வந்தால் சூப்பர். ரைட்டா? அதுக்கு யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் லாட். அதுக்கே ஓகே. தென் யூ ஹேவ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்குது, டேக்ஸ் ரேட்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன்கம் முக்கியம். டேக்ஸ் ரேட் ஒரு தடவை படிங்க, இப்போ எக்ஸாம் முன்னாடி திருப்பி படிச்சுக்கலாம். தென் ஹெச் ஆஃப் இன்கம்ல சேலரி இருக்குது, முக்கியம் தான். ஹெச்பி இஸ் யர் ஸ்கோரிங் ஏரியா. தென் பிஜிவிபி இருக்குது. பிஜிவிபியில் டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் அந்த ஏரியா கேட்பாங்க தனியாக. அண்ட் அதை தவிர பாக்கி எல்லாமே ஜிடிஐக்கு தான் ஹெல்ப் ஆகும். தென் யூ ஹேவ் யர் சிஜி, தனி கொஸ்டின். ஐஃபோர்ஸில் கிஃப்ட்டும் சிஜியும் சேர்த்து ஒரு கான்செப்ட் வரும். இதுவுமே தனி போர்ஷன் தான். நல்ல இம்பார்ட்டன்ட் ஏரியா அண்ட் இன்ட்ரெஸ்டிங். Okay, you can read the provision and start solving the sums. You will get super grip. Okay, advanced tax TDS la mukkiyam. TDS always repeating questions da. So ஒரு வாட்டி provisions full படிச்சீங்கனாலே you will be able to apply and then take your marks and move to the next chapter. Clubbing, set off, carry forward எல்லாமே குட்டி lesson. Then deductions வரும். Deductions நீங்க தனியா படிச்சு ஸ்கோர் பண்ணலாம். அது ஒன்று கேட்டால் ஸ்கோர் பண்ணலாம். அதோட முக்கியமாக ஜிடிஐல டிடக்ஷன் தரலன்னா அந்த 2 மார்க் போயிடும். ரைட்டா? 2 மார்க்லேருந்து 3 மார்க் ஜிடிஐ தப்பாக போட்டீங்க, டிடக்ஷன் தப்பாக போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. ரைட்டா? ஸோ டிடக்ஷன் அதுக்காகவாச்சும் படிக்கணும். ஓகே, தென் வீல் மூவ் ஆன் டு ஐடிடி. நெட் ஜிஎஸ்டி கொஸ்டின் ஒரு 10 மார்க் வரும். அங்கே எப்படி ஜிடிஐயோ அதுவும் கடைசியில் தான் சால்வ் பண்ணும். ஓகே, தேவையில்லாமல் எடுத்து நிறைய டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாம் இந்த ப்ளூ ஏரியாஸ் எல்லாமே ஐடிடி பொறுத்த வரைக்கும் சப்ளைல சம் இருக்கும். பட் தேரி தான் ப்ரிடாமினன்ட்லி. சார்ஜஸ்ல ஆர்சிஎம் இது கண்டிப்பாக சம் இருக்கும். தென் பிளேஸ் ஆஃப் சப்ளைல சம் இருக்கா, தேரி இருக்கும். பிளேஸ் ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை ரொம்ப தியரட்டிக்கல் வேல்யூ, லைக் அப்ளிகேஷன் ஓரியன்ட். தியரி படித்தா மட்டும் போதாது, அதை அப்ளை பண்ணும்போது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வால்யூம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு பி ரெடி. தென் வேல்யூ ஆஃப் சப்ளை, ஐடிசி. ITC is your important chapter of the entire subject. Then value of supply is another practical paper. Value of supply and ITC sum ஜாஸ்தி, தியரி கம்மி. இதே சப்ளையும் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் தியரி ஜாஸ்தி, சம் கம்மி. ஓகே, இதுதான் இது காம்போசிஷன். தென் பாக்கி லெசன்ஸ் எல்லாமே மேஜர்லி தியரி தான். இதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா இவே பில், டிடிஎஸ், டிசிஎஸ். பாக்கி எல்லாமே படித்தா மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டோன்ட் ஸ்கிப் எனி சாப்டர். ஓகே, தென் இதுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன, லைக் ப்ரொவிஷன்ஸை யூ ஹேவ் டு கோ டீட்டெயில் ஓரியன்ட். லாக் எப்படி சொல்லிடணும், நோட்ஸ் எடுங்க. அதை வந்துட்டு சம்மரி மாதிரி நோட்ஸ் எழுதுறது ஓகே. உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனே புரியலையா, பொறுமையாக பிரித்து எழுதுங்க. லைன் பை லைனாக பிரித்து எழுதுங்க. அந்த ப்ரொவிஷன் புரியலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிரித்து எழுதுங்க. அப்படியும் புரியலையா, அந்த ப்ரொவிஷனை எடுங்க, சாட் ஜிபிடியில் போட்டு எக்ஸ்பிளைன் லைக் ஐ எம் 5 இன் தமிழ்னு போட்டாலும் ஓகே, இன் இங்கிலீஷ்னு போட்டாலும் ஓகே. உங்களுக்கு என்ன புரியல அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக அந்த சாட் ஜிபிடி கேட்டுக்கிட்டே வாங்க. இது பண்ணுறப்பவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி. மொதல் விஷயம், சாட் ஜிபிடி நேராக போகிறதுக்கு முன்னாடி எழுதுங்க. நோட்டை எடுத்து எழுதினாலே பாதி கிளாரிட்டி வந்துடும். ஓகே, தென் சால்வ் ஆல் த சம்ஸ் ஆன் பேப்பர் வித்தவுட் லுக்கிங் தி ஆன்சர். ரைட்டா? நமக்கு பாதி நேரம் தப்பு வந்து மார்க் போகிறது சில்லி மிஸ்டேக்ஸ். ஓகே, தட் இஸ் ஒன் திங். சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனாலே யூ வில் லூஸ் லாட் ஆஃப் மார்க்ஸ். தென் தி செகண்ட் மோஸ்ட் திங் வேர் யூ லூஸ் இது என்னன்னா கான்செப்சுவல் கேப். இதை வந்துட்டு எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு செம்மையாக அந்த சம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வீட்டில் உட்காந்து கால்குலேட்டரில் போட்டு வந்திருப்பீங்க. அங்கே போயிட்டு போடும்போது பாதிலே ஸ்டக்காக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டக் ஆகிறதுக்கு பேர் தான் கான்செப்சுவல் கேப்னு நான் சொல்கிறேன். ரைட்டா? இது நீங்கள் வீட்லேயே இந்த சம்மை வந்துட்டு ஆன் பேப்பர் பார்க்காம போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஸ்டக்காக இருக்காது. நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டுருக்கலாம். நீங்கள் கால்குலேட்டரில் போடுறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது.
ரைட்டா? ஃபுல்லாக போடுங்க, வீட்டில் பார்க்காம பேப்பரில் எழுதி போடுங்க. பார்க்கும்போது ஆன்சரை பார்க்கும்போது வெரி ஈஸி அப்படின்னு இருக்கும், எக்ஸாமில் எழுதும்போது ஒன்றுமே வராது. அதுக்கு பேர் தான் கான்செப்சுவல் கேப். இது ஒரு மேஜர் ரீசன் ஆஃப் ஒய். ஈஸியான சம் தான், ஆனால் போட்டு பார்க்கலங்கிறனால உங்களால் எழுத முடியாது. ரைட்டா? மூணாவது வந்துட்டு கொஸ்டினே ஒழுங்காக படிக்கல. ரைட்டா? இந்த 3 ரீசன்ஸ்னால தான் எனி ப்ராக்டிக்கல் பேப்பரில் யூ லூஸ் மார்க், எஸ்பெஷலி இன் டேக்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட்டை விட்டு போச்சு. டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸை தூக்கி ஆஸ் பர் பிஎன்எல்னு போட்டு மாற்றி ரிவர்ஸ் பண்ணி இது பண்ணிட்டீங்க, கேல்குலேட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரிலாம் தப்பு வரும். இதுக்கெல்லாம் வீட்டில் வந்துட்டு கான்சியஸாக உட்காந்து ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இருந்தால் எல்லாமே சால்வ் ஆயிடும். ரைட்டா? இதுதான் என்டையர் பாயிண்ட் ஆஃப் இது. டோன்ட் டீப் டைவ். ஓகே, இந்த ஃபார்முலா கான்செப்ட்ஸ் எதுலையுமே இப்போ டீப் டைவ் பண்ணாதீங்க. ரைட் நவ் எக்ஸாம் ஓரியன்டாக தான் படிக்கணும். ஓகே, எக்ஸாம் ஓரியன்டாக படித்தா மட்டும்தான் மார்க் வரும். அட் திஸ் பாயிண்ட்ல வாட் யூ ஷுட் பி திங்கிங் இஸ், this will give me marks tomorrow or not. If it is not going to give me marks, I am moving on to the next point. Okay, அந்த இதில் ஆங்கிளில் தான் நீங்கள் போய் படிக்கணும். நீங்கள் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஓகே. இந்த டீப் டைவ் இருக்கும், ஒரு இதுக்கும் கேஸ்லாம் எடுத்து பார்க்குறேன்னா சில பேர் ஆரம்பிப்பான். இப்போ அது தேவையில்லை. வினோத் சிங்கானியா புக் சூப்பர் புக், இப்போ அது தேவையில்லை. தயவு செஞ்சு ஸ்டடி மெட்டீரியல் போடுங்க. ஓகே, வினோத் சிங்கானியா நல்ல புக், நானும் படிச்சிருக்கேன், அதே தான் நானும் பண்ணேன். ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லாக பண்ணால் பத்தாது, சம்ஸ் போடணும். ஓகே, தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட். ஸோ எஸ், அட் தி எண்ட் ஆஃப் த டே என்னன்னா ப்ரொவிஷன் பேஸ்ட் பேப்பர் தான். ரைட்டா? ப்ரொவிஷன் பேஸ்ட் சம் பேப்பர், ப்ரொவிஷன் பேஸ்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கிற பேப்பர், லைக் கேஸ் சினாரியோ பேப்பர், ப்ரொவிஷன் பேஸ்ட் சம் பேப்பர், ப்ரொவிஷன் பேஸ்ட் தியரி பேப்பர். அதை நீங்கள் ப்ரொவிஷன் படிக்கிறது இஸ் எசென்ஷியல். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே சம்ஸ்க்கு எப்படி நீங்கள் மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். தியரிக்கும் நீங்கள் என்ன மரியாதையை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். தியரினா கீவேர்ட்ஸ் வச்சு மெமரைஸ் பண்ணணும், சம்ஸ்னா பார்க்காம நோட்டில் போட்டு பார்க்கணும். ரைட்டா? இதுதான் அட் தி எண்ட் ஆஃப் தி விஷயம். இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு ஃபோக்கஸ் கேன் ஹெல்ப் யூ. ஓகே, ஃபோக்கஸோட பர்சனலைஸ் ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸில் ஃபேக்கல்ட்டி செஷன், டியூட்டர் செஷன் 2 வச்சுருக்கோம். ஃபேக்கல்ட்டி செஷனில் கான்செப்சுவல் கிளாரிட்டி கொடுப்போம். வீல் ஹெல்ப் யூ ரைட் நோட்ஸ் அண்ட் டீட்டெயிலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது. டியூட்டர் செஷனில் ஒரு செஷனில் 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டியூட்டர்னு அலாட் பண்ணி உங்களை கிளாஸ்லேயே படிக்க வைப்போம். தியரியாக இருந்தது, லா ப்ரொவிஷன்ஸாக இருந்ததுன்னா இந்த கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணிட்டு அந்த ப்ரொவிஷனே உங்களை ஒப்பிக்க சொல்லுவோம். இதே சம் பேப்பராக இருந்ததுன்னா சம்ஸ் டைமர் வச்சு சால்வ் பண்ணி அதை கிளாஸில் உங்களை ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவோம். This is how we prepare. We have helped students complete the syllabus in the class duration itself. First time preparation class fully prepare பண்ண வச்சிருக்கோம். Then we have our revision marathons test எல்லாமே. And this process has helped 70% of our students to pass CA exams. Okay, you can also use this and make sure that you make May 2025 your last attempt. Okay, all the best. And if you like this video, like, share and subscribe. If you want any help, you can always comment and reach out to us in WhatsApp. We'll be glad enough to help you with any doubts. Okay, thank you so much.